ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி 4 வகையான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த 4 ரெசிபியுமே ராகி மாவு வச்சு தான் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க இந்த ரெசிபிலாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 3/4 கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதை ஒரு 2லேருந்து 3 நேரம் நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 12 மணி நேரம் மட்டும் ஊற வச்சிடலாம். இப்போ 12 மணி நேரத்துக்கு அப்புறமா நமக்கு பச்சை பயிரெல்லாம் நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ இதில் இருக்கிற தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பயிரை மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதை முளைக்கட்ட வச்சிடலாம். நான் கீழே ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே அரிப்பு வச்சுட்டு ஒரு காட்டன் துணி போட்டு வச்சுருக்கிறேன். இதில் நம்ம ஊற வச்சிருக்கிற பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி அந்த துணியை நல்லா மூடிட்டு அதுக்கு மேலே ஒரு மூடி வச்சு ஒரு நாள் முழுசும் அப்படியே விட்டுடலாம். ரொம்ப ட்ரையான மாதிரி இருந்ததுன்னா தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. இப்போ எனக்கு வச்சு ஒரு 24 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. நமக்கு பச்சை பயிரெல்லாம் நல்லா முளை விட்டு வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம எடுத்திருந்த 3/4 கப் அளவு பச்சை பயிருக்கு 2.5 கப் அளவுக்கு நமக்கு முளைக்கட்டின பயிர் கிடச்சிருக்கு. நான் இன்றைக்கி 1 கப் மெஷர்மெண்ட்டில் தான் உங்களுக்கு ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். 1 கப் அளவு பச்சை பயிருக்கு 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். நான் இங்கே 1/4 லிட்டர் கப்பில் மெஷர்மெண்ட் எடுத்துருக்கிறேன். இப்போ ராகி மாவை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இது கூடவே 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 3/4 டேபிள் ஸ்பூன் போல் முழு நல்ல மிளகு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது போல் நல்லா ஒருக்கா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 3/4 கப் அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம ராகி மாவு எடுத்துருந்தோம்ல, அதே கப்பில் ஃபுல்லாக மெஷர் பண்ணி 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு, முளைக்கட்டின பச்சை பயிறு மிக்சி ஜாருக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். இது கூடவே காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. கூடவே 2 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கிறேன். இதையும் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது போல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஏற்கனவே ராகி மாவு தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருந்தோம்ல, அந்த பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு முறை கலந்து எடுத்துக்கோங்க. அந்த மாவோட அந்த பச்சை பயிறு சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், கூடவே 1/4 கப் அளவுக்கு துருவின கேரட் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துருக்கிறேன். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா எல்லாம் சேர்ந்து வர மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. நமக்கு மாவு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒருக்கா கூட நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து வாழலையில் நான் ஏற்கனவே எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன். அதில் சேர்த்ததுக்கு அப்புறமா கையில் தண்ணி முக்கிட்டு இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாழையில இல்லைன்னா அதுக்கு பதிலாக பட்டர் ஷீட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம இதை ஒரு தோசை தவாவில் மாற்றி எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே தோசை தவாவில் எண்ணெய் லைட்டாக அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் நம்ம அந்த வாழையிலையோடு சேர்த்து கமத்தி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்ததும் உடனே வாழையிலையை எடுக்கக்கூடாது. ஒரு 10 செகண்டுக்கு அப்புறமா நம்ம எடுத்தோன்னா நமக்கு ஈஸியாக எடுக்க வரும். இப்போது நம்ம இதை மூடி வச்சு சிம்மில் வச்சே வேக வச்சு எடுக்கணும். நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம மறுபக்கம் திருப்பி போடணும். நான் இதில் எண்ணெய் எதுவும் சேர்க்கலை. ஃபஸ்ட் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணியிருந்தேன். வேறு எக்ஸ்ட்ரா எண்ணெய் எதுவும் சேர்க்கலை. இங்கே தேவைப்பட்ட எண்ணெய் சேர்த்தும் செய்யலாம். நல்ல சாஃப்டாக இருக்கும். ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், ஒரு டின்னர் ரெசிபி. முளைக்கட்டி நம்ம சேர்க்கும் போது அதில் கேலரிஸும் ரொம்ப கம்மி பச்சை பயிரில். கண்டிப்பாக நீங்கள் இதை வெயிட் லாஸ்க்கு கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தேவைப்பட்டால் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சமாக எண்ணெய்லாம் சேர்த்தும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டீன் ஃபைபர் ரிச்சான ஒரு ஃபுட்டு. ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இதில் நிறையா இருக்குது. கால்சியம், அயன் எல்லாமே ஒரு நிறைஞ்ச ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நான் இப்போ ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுலேருந்து ஒன்று எடுத்து காமிக்கிறேன். நல்லாவே சாஃப்டாக இருக்கும். இதுக்கு சைடிஷ் எதுவுமே வேண்டாம், சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிச்சிருக்கிறேன். எந்த அளவு சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தாலே தெரியும். கண்டிப்பாக நீங்களும் இது போல் செஞ்சதுலன்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது போல் நிறைய ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியெல்லாம் நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் எண்ட் ஸ்க்ரீன் ஐகார்ட்லலாம் கொடுத்துருக்கிறேன். சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது செய்கிறதுக்கு 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம்.
இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்தெடுக்கணும். நல்லா அந்த உப்பு அந்த மாவோடு சேர்ந்து வர மாதிரி இது போல் நல்லா கலந்தெடுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம இதை பிசைஞ்சு எடுக்கணும். சுடு தண்ணி கிடையாது, ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி தான் சேர்த்துருக்கிறேன். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுக்கணும். நார்மலாக நம்ம புட்டு மாவுக்குலாம் பிசைஞ்சு எடுக்கும்போது இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுப்போம். இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். நம்ம பிசைஞ்சு எடுக்கும்போது சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் குழப்பம் இல்லை. இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ இதை ஆவியில் வேக வச்சு தான் எடுக்க போகிறோம். ராகி மாவு நமக்கு நல்லாவே வெந்து வரணும். அதனால் கண்டிப்பாக ஆவியில் வேக வச்சு தான் செய்யணும். நான் இங்கே இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே ஸ்டாண்டு போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டீமர் பிளேட் எடுத்துருக்கிறேன். ஸ்டீமர் பிளேட்டோ இட்லி பிளேட்டோ இல்லை சாதாரண பிளேட்டில் கூட நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வாழையில போடணும்னு அவசியம் எதுவும் இல்லை. இப்போ நம்ம எடுத்திருந்த மாவெல்லாம் இதில் சேர்த்ததுக்கப்புறமா இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நமக்கு ராகிலாம் நல்லாவே வெந்து வந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது போல் நல்லா வெந்து வரணும். இப்போ நம்ம இதை மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக இங்கே ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கிறேன். வறுத்த வேர்க்கடலையோ வறுக்காத வேர்க்கடலையோ சேர்த்துக்கலாம். வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தால் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுக்கணும். வேர்க்கடலைக்கு பதிலாக முந்திரி பருப்பு இல்லை கடலை பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு வேர்க்கடலெல்லாம் நல்லாவே வறுபட்டு வந்துட்டு இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இதையும் நம்ம அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே 2 பச்சை மிளகாய் சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கிறேன். பச்சை மிளகாலாம் உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையுமே நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 8லேருந்து ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். உப்புமா செய்யும்போது இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது சுவை நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட இல்லை வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாதி அளவு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது போல் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுக்கணும். இது மாதிரி நல்ல வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் கேரட் சேர்த்துக்கலாம். நான் இங்கே மீடியம் சைஸில் ஒரு கேரட் துருவி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் துருவியோ இல்லை சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். கேரட் கூடவே வேறு ஏதாவது காய்கறிகள் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். முட்டைகோஸ், பீன்ஸ், பச்சை பட்டாணி கூட இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இது போல் நமக்கு கேரட்லாம் வதங்கி வந்தால் போதும். இது மாதிரி நல்ல கேரட் வதங்கி வந்ததும் இது கூடவே ஒரு 1/2 கப் போல் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்து ரொம்ப வதக்கி எடுக்கணும்னு வேண்டாம். தேங்காய் துருவல் லைட்டாக சூடாகி வந்தாலே போதும். இது போல் நல்லா கலந்து எடுத்ததும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ராகி மாவுக்கு உப்பு சேர்த்தா வேக வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே ராகி மாவு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்தோம்ல, அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பொடிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். பிளெண்ட் மோட்டில் பொடிச்சு எடுத்தால் போதும், ரொம்ப அரைச்சி எடுக்கக்கூடாது. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுக்கணும். எல்லாம் நல்லா ஒன்றோட சேர்ந்து வர மாதிரி இது போல் கலந்து எடுத்துக்கோங்க. இது கூடவே கடைசியாக மல்லி இலை கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கூட கலந்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இந்த உப்புமா ரெடி பண்ணிடலாம். நல்ல உதிரி உதிரியாக ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட் டின்னராக மட்டும் இல்லை, ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தாலே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டீயோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ராகி மாவில் பண்ண நிறைய வெரைட்டியான ரெசிபி இருக்குது. பிளேலிஸ்ட் லிங்க் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். தேவைப்பட்டால் கண்டிப்பாக ஃப்ரீ டைமில் பாருங்கள். இந்த ரெசிபியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 1/2 கப் அளவுக்கு நைஸ் அவல் எடுத்துருக்கிறேன். நீங்கள் கெட்டி அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்து ஒரு 2 நேரம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். நைஸ் அவலாக இருக்கிறதுனால லைட்டாக சுடு தண்ணி சேர்த்து ஒருக்கா நம்ம கழுவி எடுக்கும்போது நல்லா சாஃப்டாகி வந்துடும். நீங்கள் கெட்டி அவல் எடுக்கிறதா இருந்தால் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவல் நல்லா சாஃப்டாகி வந்துட்டு. இப்போ நம்ம கையை வச்சு இது போல் நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா சாஃப்டாக நம்ம மேஷ் பண்ணி எடுக்கணும். இது போல் நல்லா மேஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் இது போல் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வத்தல் பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய சைஸில் ஒரு கேரட் துருவி சேர்த்துருக்கிறேன். இது கூடவே 1/2 கப் போல் முருங்கைக்கீரை சேர்த்துருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்கலாம்.
இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காம கையை வச்சு நல்லா வந்து கலந்து எடுக்கணும். எல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி இது போல் கலந்து எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம இதை வந்து பிசைஞ்சு எடுக்கணும். நமக்கு மாவு இது போல் நல்லா சாஃப்டாகி வரணும். இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கேழ்வரகு மாவு கூட அவல் சேர்த்து செய்கிறதுனால ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அடை. அது மட்டும் இல்லை ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை அடை செய்யும்போது இது போல் செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக நம்ம உருட்டி வச்சிருக்கிற மாவுலேருந்து ஒரு மீடியம் சைஸுக்கு ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சு எடுத்துக்கலாம். இது போல் பிடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு வாழையில எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பல பட்டர் பேப்பரில் கூட எண்ணெய் தடவி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வச்சு இது போல் நல்லா வந்து தட்டி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக தட்டி எடுத்துக்கோங்க. நம்ம தட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இப்போ இதை தோசைக்கல்லில் போட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்தோன்னா நமக்கு ஈஸியாகவே வந்துடும். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃப்ளேமை ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். நல்லா ஒரு பக்கம் வெந்து வரட்டும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். கூடவே எண்ணெய் வந்து தேவைப்பட்டாலும் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது போல் 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து எடுத்துடலாம். இது போலவே நம்ம மீதி இருக்கிற எல்லா அடையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கேழ்வரகு மாவில் சப்பாத்திலாம் பண்ணுவோம், தோசை பண்ணுவோம். அதை விட இது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப சாஃப்டாக எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு சுவையிலையும் இருக்கும். இதுக்கு எக்ஸ்ட்ரா சைடிஷ் எதுவுமே வைக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். தேங்காய் துவையலோட சேர்த்து சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் ஒரு முறை கேழ்வரகு அடை வந்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இதில் ஒன்று எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவு சாஃப்டாக இருக்குதுன்னு. ரொம்ப நேரம் வரை சாஃப்டாக இருக்கும். நீங்கள் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட நீங்கள் கொடுத்து விடலாம். கண்டிப்பாக இந்த மெத்தட் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இது மாதிரி நிறைய கேழ்வரகு ரெசிபி இருக்குது. அதோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது செய்கிறதுக்கு சின்னதாக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 1/4 கப் அளவுக்கு வெள்ளை கலர் நைஸ் அவல் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 2-3 நேரம் தண்ணி சேர்த்து கழுவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்து ஜஸ்ட் ஒருக்கா இது போல் கலந்து எடுத்துகிட்டு நம்ம இதை தனியாக மாற்றி வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு அதாவது கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். இனிப்பு நீங்கள் உங்கள் தேவைக்கு தக்கன கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இனிப்பு எதுவும் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிகிட்டே செய்யலாம். குழம்பு சேர்த்து சாப்பிட்றதுக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவலாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே ஒரு 2 பிஞ்சு போல் உப்பு சேர்த்துருக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இனிப்பு எதுவும் சேர்க்கலைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ஏற்கனவே அவல் வந்து ஊற வச்சுருந்தோம்ல, அது நமக்கு இப்போ நல்லாவே ஊறி வந்துட்டு நம்ம இந்த மிக்சியில் சேர்க்குற டைமில் மட்டும் ஊற வச்சாலே போதும். இப்போ நம்ம ஊற வச்ச அவல் முழுவதும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக நம்ம இன்றைக்கி சோடாலாம் சேர்க்காம அதுக்கு பதிலாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட்டு சேர்த்துருக்கிறேன். இப்போ நல்லா குளிர்ந்த கிளைமேட்டாக இருக்கிறனால ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். நல்ல சூடான கிளைமேட்டாக இருக்குன்னா ஒரு 2 பிஞ்ச் அளவு சேர்த்தாலே போதும். ஈஸ்ட்டு சேர்க்காமலும் செய்யலாம். அதை பற்றி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் போல் வெள்ளை சக்கரை சேர்த்துட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்து இதை நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நமக்கு மாவு இது போல் ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அடுத்ததாக நான் மிக்ஸி ஜாரில் ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்து இது கூடவே சேர்த்துருக்கிறேன். இப்போ நம்ம மாவை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஈஸ்ட்டு சேர்க்கலைன்னா அதுக்கு பதிலாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்த்து உடனே நம்ம இந்த ரெசிபியை செஞ்சு எடுத்துக்கலாம். இல்லை ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சு கூட செய்யலாம். இப்போ நான் இதை மூடி வச்சு 2 மணி நேரம் வச்சு எடுத்துருக்கிறேன். நான் வச்சு ஒரு 2 மணி நேரம் ஆகுது. பார்த்தாலே தெரியும் மேலே நல்லா மாவு பொங்கி வந்திருக்கு. நம்ம வச்சுருக்கிற அந்த கிளைமேட்டை பொறுத்து நமக்கு ரெடி ஆகிறதுக்கு டைம் ஆகும். நல்ல வெயில் காலமாக இருந்ததுன்னா 1 மணி நேரத்துலேயே நமக்கு நல்லா பொங்கி வந்துடும். இப்போ இதை ஒருக்கா ஜஸ்ட் இது போல் கலந்து எடுத்தால் போதும். ரொம்ப கலந்து எடுக்க வேண்டாம். இது போல் லைட்டாக கலந்து எடுத்துகிட்டு நம்ம இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்காக வேண்டி நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு ஸ்டாண்டு போட்டு தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பாத்திரம் வச்சுருக்கிறேன். இதுக்கு பதிலாக கேக் டீன் கூட எடுத்துக்கலாம். இதில் கீழே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதில் மாவு வந்து சேர்த்துக்கலாம்.
நம்ம எடுத்துருக்கிற பாத்திரத்துக்கு ஒரு 3/4 பகுதி அளவு வரதுவரையும் மாவு சேர்த்துக்குங்க. முழுவதும் சேர்க்க வேண்டாம். நம்ம என்ன வேக வச்சு எடுக்கும்போது மேலே பொங்கி வரும். இப்போ மாவெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். மூடியில் ஒரு ஹோல் இருக்கனால இந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சு அடைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி வந்து சேர்த்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக எண்ணெயில் வறுத்த முந்திரி பருப்பு உள்ள திராட்சை கூட சேர்த்துக்கலாம். இல்லை எதுவும் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட செய்யலாம். இப்போ திரும்பவும் இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20லேருந்து ஒரு 25 நிமிஷம் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு 20 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நல்லா வெந்து வந்துட்டு பார்த்தாலே தெரியும். செக் பண்ணணுன்னா ஒரு கத்தி ஏதாவது இன்சர்ட் பண்ணி பாருங்கள். இதை வெளியே எடுத்து நல்லா ஆற வைக்கணும். நல்லா ஆறினதுக்கப்புறமா அந்த ஓரங்கள் தானாகவே விட்டு வரும். அதனால் நான் கத்தி வச்சு ஒருக்கா எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி கமத்தி எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாத்திரத்தில் எதுவுமே ஒட்டலை. ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ நான் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவு சாஃப்டாக இருக்குது. நல்ல சாஃப்டாக நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்கும். இதிலேயே நம்ம இனிப்பு சேர்க்காமல் செய்யும்போது நம்ம இதை பிரேக்ஃபாஸ்ட் டின்னராக சாப்பிட்லாம். இனிப்பு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இப்போ இதை எடுத்து கட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தாலே தெரியும் எந்தளவு ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு. நல்ல ஸ்பாஞ்சியாக நல்ல சாஃப்டாக ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ராகி மாவில் பண்ண நிறைய வெரைட்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிலாம் நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் ஐகார்டு எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். அது மாதிரி சேனலையும் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.